ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா வேர்ல்டு. ஃப்ரெண்ட்ஸ், டைட்டில் பார்த்துருப்பீங்க. சோஃபா வாங்க போகிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆமாங்க, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சோஃபா வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் அண்ட் ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த சோஃபா கவரை மாற்ற போகிறேன். இது 1 மந்த்துக்கு 1 டைம் சேஞ்ச் பண்ணுறது உண்டு. இப்போது ப்ளூ கலர் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா? இதெல்லாம் மெட்டீரியல் வாங்கி டிச் பண்ணது. இன்னொரு ஃப்ளவர் டிசைன் தெரியுது பார்த்தீங்களா? இந்த கவர் வந்து நானே டிச் பண்ணது. ஆக்சுவலாக அது பெட்ஷீட் கிளாத்து வீட்டில் இருந்தது, நல்லா திக்காக இருந்தது, அதனால் நானே டிச் பண்ணிட்டேங்க. ஃப்ளவர் டிசைன் அழகாக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. எனக்கு டிச் பண்ண தெரிஞ்சதால் நானே டிச் பண்ணிக்கிட்டேன். தெரியாதவங்க ரெடிமேடில் நிறைய குஷன் கவர்ஸ் அவைலபிளாக இருக்கும். அது மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படியே அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வாங்கி டிச் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரில், உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் டிச் பண்ணி வைக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக இந்த மாதிரி சோஃபா வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது அடிக்கடி கவர் மாற்றணும், துவைக்கணும், மறுபடியும் மாற்றணுங்க. அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இனிமே வாங்க போகிறீங்கன்னா வெல்வெட் கிளாத்து, லெதர் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா அது ஃபுல்லாக கவர் பண்ணி டிச் பண்ணியிருப்பாங்க. வுட்டு எதுவும் தெரியாது. இந்த வுட்டு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் நார்த்தில் இருக்கும்போது 20,000க்கு வாங்கினதுங்க. இந்த குஷன் பாருங்கள், இந்த மாதிரி ஃபோம் வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ள ஃபோம் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சாஃப்ட் ஃபோமாக கேட்டு வாங்கிக்கோங்க. இல்லை எப்படி யூஸ் பண்ணலான்னு கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணலாம் எந்த மாதிரி வாங்கலான்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு ஹால் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி சோஃபா வாங்கலாம். ஹால் பெருசாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கலாம், சின்னதாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கலாம். ஆனால் ஃபுல்லி க்ளோஸ்டு மட்டும் வாங்கிக்கோங்க. இந்த சோஃபா வந்து சிம்பிளாக இருக்கட்டும்னு நினச்சி தான் இந்த மாதிரி வாங்கினது. ஆனால் இது வந்து வேலைகள் வந்து அதிகமாகுதுங்க. என்னடா இது ஒரு வேலையான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எல்லா ஒர்க்கும் நானே பார்க்க வேண்டியிருக்குங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் இது டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. இப்போது இந்த சோஃபா கவரு இதுவும் நானே டிச் பண்ணது தான். இதுவுமே தெரியாமல் மெட்டீரியல் வந்து சாஃப்டாக இல்லைங்க, ரஃப்பாக இருக்கும். சோஃபா கவர் டிச் பண்ணுறதுக்கு கேட்டப்போ ஷாப்பில் இதை தான் கொடுத்தாங்க. ஆனால் அப்போதைக்கு வந்து எங்களுக்கு ஐடியா இல்லை, தெரியவும் தெரியல. அதனால் இனிமேல் நீங்கள் வாங்க போகிறவங்க இதெல்லாம் கவனித்து வாங்குங்க, சரிங்களா? அதே மாதிரி இப்போது நிறைய குஷன் கவர்ஸு நிறைய வெரைட்டி கிடைக்கிது. ஆன்லைன்லேயே கூட கிடைக்கும். ஷாப்லேயுமே நீங்கள் கேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வாட்ச் பண்ணுறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போது ஒரு குஷனுக்கு கவர் மாற்றி வச்சுட்டேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லா கவரையும் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் எந்த மாதிரி சோஃபா வாங்கியிருக்கீங்க, எப்படி இருக்குது, எந்த மாதிரி வாங்கினா நல்லாயிருக்கும்னு உங்கள் ஐடியாஸும் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மற்றவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபுல்லாக மாற்றியாச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அழுக்கு பட்டாலும் தெரியாது. அது ஒன்று தாங்க ப்ளஸ்ஸு. ஆனால் இது பயங்கர ஹீட்டாக இருக்குது. சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுது, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.